ஹலோ மக்களே, வெல்கம் டு டேர் லேசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு ரெசிபி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பச்சை மாங்காய். பெரிய சைஸ் மாங்காவாக இருந்தால் அதில் அரை மாங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே சின்ன சைஸ் மாங்காவாக இருந்தால் ஃபுல் மாங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மிளகாய்த்தூள் காரம் கம்மின்றதுனால நாங்கள் 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கடையில் வாங்குகிற மிளகாய் தூளாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும். தேங்காய் அரை மூடி, புளி. இதுக்கு புளியை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு மேக்ஸிமம் புளி தேவைப்படாது, ஏன்னா நம்ம இதை மாங்காய் வச்சு தான் சமைக்க போகிறோம். இருந்தாலும் கடைசியில் புளி உங்களுக்கு கம்மியாக இருக்க பட்சத்தில் நாம் இந்த புளியை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 3, கருவேப்பிள்ளை. இப்போது இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்றத பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் மீடியம் சைஸாக கட் பண்ண மாங்காய், பொடி பொடியாக நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் நீளமாக வெட்டி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் அரை மூடி தேங்காயை ஜாரில் நல்லா மையாக வர மாதிரி அரைச்சிக்கோங்க. அது கூடவே மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டு ஒரு சுற்று அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சி தேங்காயை அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப திக்காக வராத மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்வளோ தண்ணி தேவையோ இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம், அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது நம்ம கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும், ஏன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. குழம்பு கொதித்து வந்த உடனே மாங்காவை எடுத்து வெந்துருச்சான்னு பாருங்கள். மாங்காய் வெந்த உடனே மீன் அதில் சேர்த்திக்கோங்க. மீனை போட்ட உடனே ஸ்லோவாக அதை கிண்டிகிட்டே இருங்க. சப்போஸ் உங்களால் கிண்ட முடியலன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மீனை வேக வைக்கலாம். மீன் வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி பார்க்குறதுனா, வால் பீஸை எடுத்து பாருங்கள். வால்கிட்ட கொஞ்சம் உடஞ்சிருந்தா உங்கள் மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி வால் பீஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு பீஸை வெளியே எடுத்து பாருங்கள். தோல் பிஞ்சு வந்திருந்ததுன்னா மீன் வெந்திருக்குன்னு அர்த்தம். மீன் வெந்த உடனே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளி கம்மியாக இருந்தால் கரைச்சி வச்ச புளியை எடுத்து ஊற்றிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மீன் குழம்புக்கு எப்பவுமே புளி தூக்கலாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஃபைனல் டச்சுக்கு கருவேப்பிலை அது மேலே தூவி விட்டுறலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் விரும்புகிறவங்களா இருந்தால் தேங்காய் எண்ணெய் அது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மீன் குழம்பு ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.